அப்பா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இப்படி இருந்தால் தான்ப்பா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதுக்கு நான் எதுக்கு, நானா வந்து தனியாக போகிறேன்ற, நீங்கள் தான் என்னை தனியாக விரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பிரிவினைவாதத்தை நோக்கின பேச்சா ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், ஏன் இப்படி பேசியிருக்கிறார், என்ன டென்ஷன் இருக்கு பார்த்துருவோம் வாங்க. திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள், அவர் தான் ஒரு மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலத்தின் இறையாண்மை எங்கே இருக்குது, சட்டமன்றத்தில் இருக்குது, மக்கள் குரல் அங்கே தான் ஒலிக்குது. அதே ஒரு தேசத்தின் இந்தியாவுடைய இறையாண்மை எங்கே இருக்குது, நாடாளுமன்றத்தில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற இறையாண்மையும் அங்கே இருக்கிற இறையாண்மையும் ஒரே சிங்கில் இருந்தால் தான்டா ஊர். அதை விட்டுவிட்டு நான் ஒன்று சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ எனக்கு ஆவாதா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க, அதை வேணான்னு சொல்கிற அளவுக்கு எங்களை தள்ளிக்கிட்டு இருக்க, கேட்டால் நாங்கள் தனியாக போகிறோம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது இப்படிலாம் நீ பண்ணீங்கன்னா நல்லாவே இல்லை. நாங்களா தனியாக போகிறோம், நீங்கள் என்னை தனியாக அனுப்புறீங்க, அந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிருக்காரு. என்னென்னா ஒன்றிய அரசு எப்போவுமே நம்ம மாநில அரசுடைய உரிமைகளுக்கு செவிசாய்த்து நடக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நமக்கு ஆப்போசிட்டாகவே தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது நமக்கு செட் ஆகலைன்னா தைரியமாக நாடாளுமன்றத்தில் எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு வேணான்னு சொல்கிறக்கூடிய ஒரே மனதைரியம் படைத்த மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட கர்ஜிச்சு தள்ளியிருக்கார் அந்த மேடையில் ஆர் ராசா அவர்கள். மக்களுடைய இறையாண்மை உணர்வு நம்பிக்கை எங்கே வெளிப்படுகிறது, சட்டமன்றத்தில். இந்தியாவினுடைய நம்பிக்கை இறையாண்மை எங்கே வெளிப்படுது, பார்லிமெண்ட்டில். அப்போ பார்லிமெண்ட்டும் சட்டசபையும் எதிரும் புதிருமா இருந்தால் இந்த தேசத்தை என்னன்னு பேர் வைக்கிறது? நீ எப்படி இதுக்கு பிரதமராக இருக்கலாம், நீ எப்படி உள்துறை அமைச்சராக இருக்கலாம்? இதை நாங்கள் சொன்னால் நீ தனியாக போகிறாங்கிற, நாங்கள் தனியாக இல்லை, நீ தானே தனியாக விடுற, நாங்களா தனிநாடு கேட்குறோம். இப்படிப்பட்ட விந்தையை நீட் வேணான்னு சொல்லுது, வேணும்னு சொல்லுது பார்லிமெண்ட்டு, வேணான்னு சொல்லுது தமிழ்நாடு சர்க்கார், வேண்டான்னு சொல்கிற அசம்பிளி. எனக்கு தெரிந்து ஒரு கூட்டரசில் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் பாராளுமன்றம் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உள்ள மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு. ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதன்.